ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மேக்ஸ் ஷார்ட்கட் வீடியோல தான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு 14வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 13 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. சார் நீங்க டெய்லி சொல்றீங்க, நாங்களும் வீடியோ பாக்குறோம், ஆனா நீங்க ரீச்சே ஆக மாட்டேங்கிறீங்களே சார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கே தெரியுது. நம்ம ஷார்ட்கட் நம்ம நல்லா ஜெனியூனா நம்மளால என்ன சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணி கொடுக்குறோம். நான் எக்ஸாம்ல எப்படி சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரிதான் உங்களுக்கு ஷார்ட்டா சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸே இருக்காது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஸோ டிஎன்பிஎஸ்சில நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகுது. ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினா இருந்தாலும் நமக்கு வந்து அதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 13 வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த 13 வீடியோஸை ஃபாலோ பண்ணவங்க உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்மளும் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். நம்மளும் மக்களை கொஞ்சம் நெருங்கி ரீச் ஆனோம்னா நமக்கும் நல்லது, அவங்களோட ஸ்டடீஸ்க்கும் நல்லது. ஏன்னா இவ்வளவு சிம்பிளா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்மளை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கூட்டு வட்டியில எண் கண்டுபிடிக்கிற மாடல் தான் பார்க்க போறோம். மடங்கு டைப்ல, அதாவது மடங்கு வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து எப்படி எண் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள். மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சா போதும், ஆட் பண்ண தெரிஞ்சா போதும். இந்த கொஸ்டின் எல்லாம் அசால்ட்டா நோக்கிட்டு போயிருக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு தொகை 4 வருடத்தில், அப்போ இயரும் எவ்வளவு மடங்கும் அப்படின்றதா முக்கியம். இந்த இடத்துல கூட்டு வட்டி இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கூட்டு வட்டியில கேட்டா மட்டும்தான் இந்த மாடல் யூஸ் பண்ண. ஓகேங்களா? கூட்டு வட்டியில மடங்கு கொடுத்து எண் கண்டுபிடிக்கிற மாடலுக்கு மட்டும்தான் இதில் அப்ளிகபிளா இருக்கும். ஓகேங்களா? 4 வருஷத்துல 2 மடங்காகுதுன்னு சொல்லிட்டு அதுவே 4 மடங்காகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுல நம்ம எதை எடுத்துக்க போறோம்னா, எவ்வளவு இயர் கொடுத்துருக்காங்களோ அதையும் மடங்கையும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? இயர்னா சிம்பிளா கூட்டிட்டு வாங்க. ஓகேங்களா? இயர்னா கூட்டணும், மடங்குனா மல்டிப்ளை பண்ணும், மடங்குனா மல்டிப்ளை பண்ணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இயர்னா ஆட் பண்ணும், மடங்குனா மல்டிப்ளை பண்ணும். 4 வருஷத்துல எத்தனை மடங்காகுது? 2 மடங்காகுது. அப்போ இதே நம்பர் வேற எந்த நம்பருமே எடுத்துக்க தேவையில்ல, இதே நம்பரை கூட்டணும். அப்ப நெக்ஸ்ட் வர்றப்ப என்ன எடுத்துக்கணும்? 4 + 4 அப்படின்னு எடுத்துக்கணும். மடங்குல அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணிருங்க. 2 × 2 4. அப்ப 4 மடங்கு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 8 வருஷம் ஆயிருக்கும். 4 + 4 8. அவ்வளவுதாங்க. இயர்னா கூட்டணும், மடங்குனா மல்டிப்ளை பண்ணணும். சேம் நம்பர் தான், வேற எந்த நம்பரையும் நம்ம கொண்டு வர போறதுல. சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பரை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க இயர்ல இருக்க நம்பரை ஆட் பண்ணும், மடங்குல இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணும். இவ்வளவுதான். அப்ப 8 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 மடங்கா மாறி இருக்கும். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. முக்கியமா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நமக்கான 2வது கொஸ்டின் பாத்துருவோங்க. நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதேதான். கூட்டு வட்டி முறையில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. நமக்கு இரட்டிப்பாகிறதுனாலும் 2 மடங்காகிறதுனாலும் சேம் தான். நெக்ஸ்ட் என்ன கேட்கிறாங்க? எனில் தொடக்க அசலை போல், அதாவது பிரின்சிபலை போல நம்ம என்ன தொகை எடுத்தோமோ அதை போல 8 மடங்கா மாறுறதுக்கு எவ்வளவு வருடம், எவ்வளவு இயர் ஆகும் அப்படின்றதா கொஸ்டின். நம்ம என்ன இயரு மடங்கு 2 மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். மடங்கு, மடங்குனா என்ன சொன்னோம்? மல்டிபிளிகேஷன் சொன்னோம். இயர்னா என்ன சொன்னோம்? அடிஷன் சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 வருஷத்துல 2 மடங்கு. சோ அதை எழுதிடலாம். 10 வருஷத்துல 2 மடங்கு. ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் 10 வருஷத்துல என்ன இருக்கும்? 10 + 10 அப்படின்றப்போ இங்க 2 × 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 × 2 என்ன? 4. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இதே இன்னொரு டைம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ 10 + 10 + 10. ஓகேங்களா? இயரை ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணிட்டே தான் போறேன். அதே மாதிரி மடங்க சேம் நம்பரை ஒவ்வொரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். அப்ப 2 × 2 4, 4 × 2 8. அப்ப 8 மடங்கு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துல ஆயிருக்கு? 10 + 10 20, 20 + 10 30. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 30 இயர்ஸ்ல தான் நமக்கு அந்த அசலுங்கிறது 8 மடங்கா மாறி எடுக்கும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே, ரொம்பவே ஈஸியான சம் தான். சோ இதை இன்னும் சிம்பிளா பண்ணணும். என்ன பண்ணலாம்? 2 எத்தனை டைம் அதாவது 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. 2 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும்? 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். சோ இயரை வந்து 3 டைம் கூட்டிருங்க. 3 டைம் கூட்டிட்டாலே நமக்கான வேலை முடிஞ்சு. அப்ப 30 வருஷம், இங்க 8. சிம்பிளா முடிஞ்சு. இந்த நடுவுல இருக்கிறது போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு மடங்க வந்து எவ்வளவு டைம் மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பர் தான் மல்டிப்ளை பண்றோம். இயரை வந்து அதே டைம் மல்டிப்ளை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? கூட்டிக்கணும். ஓகேங்களா? கூட்டினீங்கனாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். நமக்கான
தேர்ட் சம் பார்த்துருவோங்க. நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மாடல் தான். ஒரு தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தில், அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு. 15 வருஷத்துல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இயரு மடங்கு 2 மட்டும் தான் எடுக்க போறோம். மடங்குனா மல்டிபிளிகேஷனு, இயர்னா அடிஷனு. அப்படியே பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க சால்வ் பண்றப்போ. 15 வருஷத்துல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்கறாங்க, எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்றப்ப 8ன்னு கிடைக்கும், 3 டைம் மல்டிப்ளை பண்றப்ப 8 கிடைக்கும். அப்ப இயர் என்ன பண்ணணும், 3 டைம் கூட்டிடணும். 15 + 15 + 15 கூட்டிட்டா என்ன கிடைக்கும், இங்க மல்டிப்ளை பண்றப்ப 8, 3 15 45, 15 + 15 30, 30 + 15 45ன்னு கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 45. புரிஞ்சுங்களா? பேசிக்ஸ் தான், ரொம்பவே சிம்பிள் தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த 2க்கு தான் வேலை. இதோட மடங்கு தான் கண்டிப்பா நமக்கு ஆன்சர்ல கேட்டிருப்பாங்க. இதோட அடிஷன் தான் நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கான ஆன்சர் 45. ஓகேங்களா? இதே கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்ல நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, இங்க 45 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. 45 வருஷத்துல 8 மடங்கு ஆகிறதுன்னு கொடுத்துட்டு அதே கொஸ்டின் இருக்கு. இது வந்து அசல போல 2 மடங்கா இருக்கு, எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றதா அடுத்த கொஸ்டினா இருக்கு. சேம் இதுவே அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 8ங்கிறது எவ்வளவு டைம் 2 மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க, 2 × 2 × 2 தான் 8. அப்ப 45 வரும்னா சேம் நம்பரை 3 டைம் ஆட் பண்ணிருக்கணும். என்ன சேம் நம்பர் பண்ணிருப்பாங்க, 15 + 15 + 15ன்றத ஆட் பண்ணாதான் நமக்கு 45ன்னு கிடைக்கும். இங்க அப்ப ஒரே ஒரு டைம் மட்டும் 2 இருந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு டைம் மட்டும் 15 எடுத்துக்கணும். அப்ப எத்தனை வருஷத்துல மாறி இருக்கும், 2 மடங்கா இருக்கு, 15 வருடமா மாறி இருக்கும். இதே சமயம் கீழே இருக்கு, பட் இருந்தாலும் இதே கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் போயிருவோங்களா? இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, சேம் அதே மாடல் தான். நம்ம சால்வ் பண்றது ஃபுல்லா அதே மாடல் தான். அதே ஷார்ட்கட் அப்ளிகபிள் ஆனா மட்டும்தான் ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் எப்படி எக்ஸாம்ல சால்வ் பண்றேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை 2 வருடத்தில், அப்ப 2 வருஷங்கிறது n வந்துன்னா கூட்டணும், மடங்குனா மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை மடங்காது, 3 மடங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வருஷத்துல 3 மடங்கு எனில் அது எத்தனை வருடங்களில் 27 மடங்காகும் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 எவ்வளவு டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 27ன்னு கிடைக்கும், 3 × 3 9, 9 × 3 27. அப்ப இங்க 3 டைம் பெருக்கி இருக்கும் மடங்க. அப்ப 3 டைம் இயரை வந்து கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும், 2 + 2 4, 4 + 2 6. அப்ப 6 வருஷத்துல 27 மடங்கா மாறி இருக்கு. ஓகேங்களா? 6 வருஷத்துல 27 மடங்கா மாறி இருக்கு. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருவோங்க. சேம் அதே மாதிரி மாடல் தான். ஒரு தொகையானது கூட்டு வட்டி மூலம், அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படியில தான் சால்வ் பண்ணணும், 4 வருடத்துல 3 மடங்கா மாறுன்னு சொல்லியிருக்காங்க. 4 வருடங்களில் 3 மடங்கா மாறுது. அப்ப என்னங்கிறது கூட்டணும், மடங்குனா மல்டிப்ளை பண்ணணும். 4 வருஷத்துல 3 மடங்கு மாத்தி போட்டுற கூடாது. இயருக்கு கீழே இயர் தான், மடங்குக்கு கீழே மடங்கு தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதே வட்டி வீதம் மூலம் அந்த தொகையானது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 27 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. சோ மடங்க சேம் டைம் சேம் நம்பரை எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 27 வருதுன்னு பாருங்களேன். 3 × 3 9, 9 × 3 27. அப்ப 3 வந்து 3 டைம் பெருக்கி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இயரை வந்து 3 டைம் என்ன பண்ணணும், கூட்டிட்டா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். 4 + 4 8, 8 + 4 12. அப்ப 12 வருஷத்துல 27 மடங்கா மாறி இருக்கும். இவ்வளவுதாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. ரொம்பவே சிம்பிளா தான் சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கொஸ்டின் ஒரு தொகைங்கிறது கூட்டு வட்டியில 45 வருஷத்துல 8 மடங்கா மாறுச்சுன்னா அது எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கடைசி சம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 8ங்கிறது எத்தனை டைம் 2 மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஒரு காமன் நம்பரை தான் மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. 2 கியூபோட வேல்யூ தான் 8. அப்ப 2 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ இந்த 15ங்கிறது 10 வந்து நம்ம 3 டைம் கூட்டும் போது 45 கிடைக்குமா, கிடைக்காது. 25 2 டைம் கூட்டும் போதே 50 வந்துடும். சோ அதையும் நெக்லெக்ட் பண்ணி விட்டுலாம். 11 1/4 நமக்கு கூட்டும் போது நமக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. சோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ 15ன்றதான் ஆன்சர்ன்றத நம்ம ஒரு பேசிக் கான்செப்ட், பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம இந்த கொஸ்டினை அடிச்சிருக்கலாம். அதாவது 15 + 15 + 15
3 டைம் கூட்டும் போது 45ன்னு கிடைக்கும். 2 × 2 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு மடங்குனா ஒரே ஒரு இயரை எடுத்துக்கிட்டா போதும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 45. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி மாடல்ல இது வரைக்கும் இலவசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஷார்ட்கட் பார்ட்டுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.